சர்வாவை காயப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அப்போது அவளது நோக்கமாக இருந்தது. அவளுக்கு சர்வாவை பிடிக்காது, பிரவீனையும் பிடிக்காது. ஆனால் பிரவீனை வைத்து சர்வாவை வெறுப்பேற்றலாம் என்பது முதல் காரணம். இரண்டாவது, அவள் பிரவீனோடு பழக வேண்டும் என்பதுதான் அம்பிகாவின் விருப்பமும். இவை அனைத்தும் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் பிரவீனோடு அவள் நல்ல நட்புறவில் இருந்தால் மட்டுமே அவன் கம்பெனி கான்ட்ராக்டை நீட்டிப்பான். என்னதான் டைகர் கம்பெனியின் கான்ட்ராக்ட் அவளுக்கு கிடைத்திருந்தாலும் அதற்காக பிரவீன் கம்பெனியின் கான்ட்ராக்டை அவளால் இழக்க முடியாது. இதையெல்லாம் யோசித்தவள் தான் பேசுவதில் எந்த தப்பும் இல்லை, பிரவீன் கூட போறதுதான் சரி என்று தனக்குத்தானே நியாயம் சொல்லிக்கொள்ள, வேதிகா நல்லா யோசிச்சுக்கோ, நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டேன் என்று சர்வா அழுத்தமான குரலில் சொல்ல, எனக்கு ஒன்னும் உன்னோட செகண்ட் சான்ஸ் தேவையில்லை, நான் இப்ப தூங்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொன்னவள் சென்று படுத்துவிட சர்வா அப்படியே நின்றான். மீண்டும் அவளோடு பேசினால் சண்டைதான் வரும். கீழே சென்றால் அம்பிகாவோடு சண்டை வரும். என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றவன் போனை எடுத்து ஏதோ பார்க்க ஆரம்பிக்க, திடீரென அவனது காரில் இருக்கும் கேமரா ஞாபகம் வந்தது. அதனால் அந்த கேமராவை போன் மூலம் எப்படி ஆக்டிவேட் செய்வது என கண்டுபிடித்து அதில் இருக்கும் வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தான். அன்று ஆகாஷ் அனுப்பிய ஆட்கள் சர்வாவை தாக்க வந்த காட்சிகள் அனைத்தும் அதில் பதிவாகி இருந்தது. அவனுக்கு கேமரா இருக்கிற விஷயம் தெரியல போல, அதான் நல்ல முகம் தெரியற மாதிரி வந்திருக்காங்க என்று நினைத்தவன் அதில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகியிருப்பதை அதற்கு பிறகுதான் கவனித்தான். அதில் தெளிவாக ஆகாஷ் சார் சொன்ன ஆள் இவன்தான் என்று அவர்கள் பேசிக்கொண்டதும் கேட்க, இது போதும், இதை வச்சு நான் என்ன வேணாலும் செய்யலாம் என்று நினைத்த சர்வாவிற்கு இந்த வீடியோ வெளியே சென்றால் ஆகாஷின் அஸ்திவாரமே உடைந்து போகும் என நன்றாக தெரிய மனதிற்குள் ஏதோ திட்டம் போட்டான். அடுத்த நாள் காலை அறையிலிருந்து வெளியே வரும்பொழுது, ஹாப்பி பர்த்டே பிரின்சஸ் என்று மகளை ஓடி வந்து கட்டிக்கொண்டார் அம்பிகா. அம்பிகாவின் குரலில் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக ஹாப்பி பர்த்டே வேதிகா என்று அவளுக்கு வாழ்த்து சொல்ல, தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ என்று நன்றி கூறிக்கொண்டிருந்தாள் வேதிகா. அவள் பின்னால்தான் சர்வாவும் நிற்க அவனை திரும்பி பார்த்தாள். சர்வா பேச்சுக்கு கூட ஹாப்பி பர்த்டே என்று கூறவில்லை. காலை எழுந்ததிலிருந்து அவன் வாழ்த்துவான் என அவளும் சில முறை எதிர்பார்த்து இருக்க அவனும் கண்டுகொள்ளவே இல்லை. அன்று ஏலத்தில் வாங்கிய அந்த நகையை அவளுக்கு கொடுத்து வாழ்த்த வேண்டும் என மனதில் சர்வா நினைத்திருக்க, வேதிகாவிற்கு அவன் வாழ்த்து சொல்லாதது கோபத்தை தான் வர வைத்தது. அதில் அவன் அருகில் வந்தவள், எதுக்கு இப்போ ஓவரா எல்லார் முன்னாடியே சீன் போடுற? உன் வைஃப்க்கு ஒரு பர்த்டே விஷ் கூட சொல்ல தெரியாதா? தாத்தா பார்த்தா என்ன நினைப்பாரு என்று கோபத்தில் முணுமுணுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து விட, பிரவீன் பத்தி பேசினா மட்டும் நான் யாரோ, மத்த நேரம் எல்லாம் இவளுக்கு புருஷன், நல்லா இருக்குது இவளோட ஜட்ஜ்மெண்ட் என்று மனதில் நினைத்து கொண்ட சர்வா எதுவும் பேசாமல் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். வேதிகாவும் இன்னொரு பக்கம் சாப்பிட, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வேதிகா, எங்கேயாவது வெளியில போறியா என்று கேட்டார் குணசேகரன். ஆமாப்பா, பிளான்ஸ் இருக்கு, எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு பர்த்டேவை நிம்மதியா செலிப்ரேட் பண்ணணும் என்று அவள் சிரித்துக்கொண்டே சொல்ல, இன்னைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் ஆபீஸ்க்கு வந்துட்டு போக முடியுமா என்று கேட்டார் அதியமான். ஓகே தாத்தா, ஆனா 2 மணிக்கு நான் கிளம்பிடுவேன் என்று வேதிகா தயக்கத்துடன் கூற, நோ ப்ராப்ளம், இன்னைக்கு உன்னோட பர்த்டே, நல்லா செலிப்ரேட் பண்ணு. அதே சமயம் புரோட்டான் கம்பெனியோட டீல நீ தான் ஃபைனலைஸ் பண்ணி இருக்க, அது உன்னாலதானே நமக்கு கிடைச்சது, அதனால நீ என்ன பண்ணாலும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் என்று அதியமான் கூற, அவளால கிடைக்கல, என்னால கிடைச்சது என்று மெதுவாக கூறிக்கொண்டான் சர்வா. தேங்க்யூ தாத்தா என்று வேதிகா சிரிக்க, ஆனா இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க ஒன்ன நம்பிதான் இருக்கு, நீ கவனமா இருக்கணும், புரிஞ்சுதா என்று அவர் சற்று சீரியஸாக கூற, கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துப்பேன் என நம்பிக்கையாக கூறினாள் வேதிகா. அப்போது தனது பாக்கெட்டில் இருந்து 2 சினிமா டிக்கெட்டுகளை எடுத்து வெளியே வைத்த குணசேகரன், உங்க 2 பேருக்காகவும் வாங்கிட்டு வந்தேன், மதியம் இந்த படத்துக்கு போயிட்டு வாங்க என்று கூற, ஐயோ அப்பா, நான் இன்னைக்கு பிரவீன் கூட வெளியே போறேன் என்று வேதிகாவும், இவன் கூட எல்லாம் வெளியே போக முடியாது, அவ பிரவீன் கூட போகணும் என்று அம்பிகாவும் ஒரே நேரத்தில் கூற, அதியமான் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, என்ன பேசுறீங்க நீங்க, சர்வா கூட போகாம பிரவீன் கூட போக போறாளா? ஏன் உன் புருஷன் கூட வெளியே போக மாட்டியா? சர்வா, பர்த்டே அன்னைக்கு அவளை வெளியில கூட்டிட்டு போகணும்னு கூட உனக்கு தெரியாதா? நீ என்ன ஹஸ்பண்ட்
என்று அவர் சர்வாவை பார்த்து கேள்வி கேட்க சர்வா வேதிகாவை பார்த்தான். இருவரிடமும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. சர்வாவும் வேதிகாவும் எப்படி வாழ்கிறார்கள் என்கிற உண்மை அதியமானுக்கு தெரிய வருமா? வேதிகா சர்வாவுடன் வெளியே சென்றால் பிரவீனின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? வேதிகாவின் மனதை சர்வாவால் மாற்ற முடியுமா? அதியமான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிய சர்வா வேதிகாவை பார்த்தான். அவளும் வாயே திறக்கவில்லை. உடனே குறுக்கே புகுந்த அம்பிகா, மாமா, இவன் கூட என் பொண்ணை வெளியில போக சொல்றீங்களா? என் பொண்ணு என்ன சாதாரண ஆளா? இப்போ ஒரு கம்பெனிக்கு அவ CEO. அவளை இந்த மாதிரி ஒண்ணு இல்லாதவன் கூட வெளியில போக சொன்னா என்ன அர்த்தம் என்று எப்படியாவது பேசி விஷயத்தை வேதிகாவிற்கு சாதகமாக திருப்ப பார்க்க அவரது பேச்சில் அதியமானுக்கு கோபம் வந்தது. ஓஹோ, அவன் ஒண்ணு இல்லாதவன்னு இப்பதான் உன் பொண்ணுக்கு தெரியுதா? அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒன்னா இருக்கும்போது தெரியலையா? இவன் கூட ஒன்னா ஹோட்டல்ல லூட்டி அடிக்கும் போது தெரியலையா இவன் ஒண்ணு இல்லாதவன்னு? அப்போ நல்லா இருந்துச்சு, இப்ப கஷ்டமாயிருக்கா என்று அவர் கேட்டதும் அம்பிகா பதில் பேச முடியாமல் தடுமாற வேதிகாவிற்கு பெருத்த அவமானமாய் போனது. அதியமான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியாக அவள் இதயத்தை குத்தி கிழித்தது. நீங்க சொல்றதெல்லாம் சரி, அதுக்காக இப்ப என் பொண்ணு அவ இஷ்டப்படி இருக்கக்கூடாதா? அவ என்ன தண்டனை கைதியா? அவளுக்கு யார் கூட இருக்க விருப்பம் இருக்கோ அவங்க கூட தான் இருப்பா என்று மீண்டும் மீண்டும் அம்பிகா அதையே பேச, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னோட முடிவு இதுதான். இந்த நிமிஷம் உன் பொண்ணோட புருஷன், உன்னோட மருமக இந்த சர்வாதான். வேதிகாவோட வாழ்க்கைக்கு அவன்தான் பொறுப்பு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ என்று கூறிய அதியமான் அந்த மூவி டிக்கெட்டுகளை வேதிகாவிடம் கொடுத்தார். அவள் அவரை நிமிர்ந்து பார்க்க, இந்த டிக்கெட்டை எடுத்துட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போய் படம் பாரு. நல்லா கேட்டுக்கோ, வெளிய போறதா இருந்தா உன் புருஷன் கூட மட்டும்தான் நீ போகணும். நைட்டு 8 மணி இல்ல 11 மணி வரைக்கும் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு முழுக்க எங்கெல்லாம் போக தோணுதோ அங்கெல்லாம் போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க என்று அதியமான் கூற யாருமே பதில் பேசவில்லை. சர்வா கூட அதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தான். இதற்கு முன்னால் சண்டை வந்தபோது கூட பெரிதாக அவனுக்கு சாதகமாய் அவர் பேசியது இல்லை. இன்னொரு புறம் அந்த டிக்கெட்டை கையில் எடுத்த வேதிகா எதுவுமே பேசவில்லை. இப்போதுதான் ஆபீஸில் ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கிறது. தேவையில்லாமல் தாத்தாவை பகைத்துக் கொண்டு அதை கெடுத்துக் கொள்ள அவள் விரும்பவில்லை. அம்பிகாவிற்கும் அதற்கு மேல் அதியமான எதிர்த்து பேச தைரியமில்லாமல் போக மனதிற்குள் சர்வாவை திட்டிக் கொண்டு அப்படியே நின்றார். அப்போதுதான் சர்வா ஒரு விஷயத்தை யோசித்தான். வேதிகா பிரவீனோடு வெளியில் செல்வது அவனுக்கு பிடிக்கவில்லைதான். ஆனால் அதே நேரம் வலுக்கட்டாயமாக அவளை தான் வெளியே அழைத்துச் செல்வதிலும் அவனுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. என்ன இருந்தாலும் அவ பிறந்த நாள் இன்னைக்கு, எதுக்கு கஷ்டப்படுத்தணும் என்று யோசித்தான். ஆனால் அவன் யோசனையை கலைத்த அதியமான், சர்வா, நான் சொன்னது கேட்டதுதானே? அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும் என்று இப்போது அவனிடமும் அதை அதிகார குரலில் கூற, ஓகே தாத்தா என உடனே தலையாட்டினான். அதுவரை சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேதிகாவின் முகம் சுருங்கி சாப்பிடுவதை நிறுத்தியவள், எனக்கு போதும் என்று தட்டை ஒதுக்கி வைத்தாள். சிறிது நேரத்திற்கு முன்னிருந்த சூழ்நிலை அப்படியே மாறி அனைவரும் அமைதியாகி இருந்தனர். வீட்டில் இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் ஆகாஷ் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான். பிரவீன் கிட்ட பேசினா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்று நினைத்தவன் பிரவீனுக்கு போன் செய்தான். காரணம், அவன் கம்பெனியின் மீதமுள்ள 20% ஷேர்ஸ் பிரவீனுடையது. முன்னால் ஒருமுறை ஆகாஷ் கம்பெனியில் பிரச்சனை வந்தபொழுது பிரவீன் தான் ஆலோசனை கூறி அதை சரி செய்து வைத்தான். எனவே இந்த நிமிடம் டைகரிடமிருந்து ஒருவனால் தன்னை காக்க முடியும் என்றால் அது பிரவீன் மட்டும்தான் என நினைத்தான். அந்த பக்கம் பிரவீன் அழைப்பை ஏற்க, ஹலோ பிரவீன் அண்ணா, நான் அனுப்பின மெசேஜ் பாத்தீங்களா என்று பவ்யமாக கேட்டான் ஆகாஷ். பார்த்தேன் ஆகாஷ், ஆனா நம்ம நாளைக்கு பேசலாமா? எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று கூறியதும், ஓகே அண்ணா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நாளைக்கு கண்டிப்பா பேசணும் என்று கூறி அழைப்பை துண்டித்த ஆகாஷ், எப்படியாவது பிரவீன் என்னை காப்பாத்திடுவாரு என்று நம்பிக்கையோடு இருந்தான். அதே நேரம் இங்கு சர்வா, வேதிகா இருவரும் சாப்பிட்டு முடித்திருக்க கிளம்பி கார் அருகில் வந்தனர். மூவி டிக்கெட்டில் அதன் பெயரை படித்து பார்த்த சர்வா, வாவ், உங்க அப்பா நல்ல ரொமான்டிக் மூவியா தான் சூஸ் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று பேசிக்கொண்டே போக அவனை கை நீட்டி தடுத்த வேதிகா, என்னால உன் கூட படம் பார்க்க வர முடியாது,
ஐம் சாரி என்றாள். அதுவரை லேசான புன்னகையோடு இருந்த சர்வா ஏன் என்றான் முகம் சுருங்க. நான் பிரவீன் கூட படம் பார்க்க போறேன் என்று அவள் கூறியதும் சர்வாவிற்கு உன் தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கைகளை கட்டிக்கொண்டு அவன் கேட்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா பிரவீன் கூட படம் பார்க்கணும்னு தான் எனக்கு ஆசை என்று அவன் முகத்தை பார்க்காமல் திரும்பி நின்று கூறினாள் வேதிகா. வேண்டுமென்றே அவள் தன்னை அவமானப்படுத்துவதாய் உணர்ந்த சர்வா, எனக்கு ஒரு விஷயம் புரியல, அவன மாதிரி ஒரு மோசமானவன் கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்கிட்ட பணம் இல்ல, அதை தவிர வேற என்ன குறை இருக்கு? நான் ஒன்னும் அவன மாதிரி என்று சர்வா பேசிக்கொண்டே போக கோபமாக திரும்பி போதும் நிறுத்து என்று கத்தினாள் வேதிகா. இன்னொரு வார்த்தை பிரவீனை பத்தி தப்பா பேசுன. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.